அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 1 மே 2025 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி உழைப்பாளர் தினம். உழைக்கின்ற எல்லா மக்களுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சரி, நியூஸஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மேற்கு வங்கம் 77 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. சரியா, தேர்தல் ஆணையம் தீவிர பரிசீலனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏப்ரல் 29 மேற்கு வங்கத்துடைய 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கும் இல்லையா. ஏன்னா 2 பேசஸாக நடத்துகிறாங்க. ஃபஸ்ட் ஏன்னா 294 கன்சிஸ்டன்சி இல்லைன்றாங்க, 2 பேசஸாக நடத்துகிறாங்க. சரியா, நடந்து முடிஞ்சது. இதில் முதல் கட்ட தேர்தலில் எந்த ஒரு மறு வாக்குப்பதிவுக்கும் கோரிக்கை விடப்படலை. ஆனால் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இல்லையா, அதில் கிட்டத்தட்ட 77 பூத்ஸில், சரியா, ஓட்டிங் பூத்ஸில் வந்து ரீகவுண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரீஎலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்தந்த தொகுதியை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இது பரிசீலனைக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் அதை ரிவ்யூ பண்ணி அவங்க அதிகாரிகளை அனுப்பிச்சு அங்கே ரிவ்யூ பண்ணி தான் அவங்க என்னென்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா, ஸோ வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அவங்களுடைய தொழிலாளர்களை வந்து கடும் வெயிலில் வேலை செய்ய வேணாம், நீங்கள் அதிகாலை டு ஒரு 10-11 மணிக்கு வேலை செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு ஈவினிங் ஒரு 3:30-4 ஆரம்பித்து நீங்கள் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சில கோரிக்கைகளை எடுத்திருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செய்திகள் இன்றைக்கி குறைவு தான், நம்ம சட்டம் முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து சித்ரா பௌர்ணமி, புத்த பௌர்ணிமா, அதை பற்றி நம்மளுடைய சிபிஆர் துணை குடியரசு துணைத் தலைவர் சிபிஆர் ராதாகிருஷ்ணன் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்காரு. ஓகே, சரி, அடுத்து வந்தோன்னா, ஒருங்கிணைந்து இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி இந்தியா இத்தாலி ஒப்புதல். ஸோ இத்தாலியுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கைடோ க்ரோசட்டோ, ஓகே, அவரோட பேர் வந்து கைடோ க்ரோசட்டோ. இவர் வந்து இந்தியா வந்திருக்காரு. இந்தியா வந்து சில டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான எம்ஓஎஸ்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இரு நாட்டு இராணுவங்களின் கூட்டு செயல்பாடுகளை அதிகரிக்கும் வகையில் இருதரப்பு இராணுவ ஒத்துழைப்பு திட்டம், அதாவது மிலிட்ரி கோஆப்ரேஷன் திட்டம், சரியா, ஸ்கீம் சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து அந்த ஒரு மிலிட்ரி கோஆப்ரேஷன் ஸ்கீமை இப்போ வந்து போட்டிருக்காங்க. சரியா, 2026 to 2027 தொடர்பாகவும் கலந்துரையாடினோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரியா, அவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டதை நம்ம படிக்கும்போது என்னென்ன எந்தெந்த வகையில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ணுறோம் அப்படின்றத படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஓகேவா, இப்போ எஃப்டிஏ போடுறோன்னா கூட அது என்னென்ன இதுக்கெலாம் போடுறோம் அப்படின்றது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி, அடுத்து வந்தோம்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருக்கலைப்பு செய்ய சட்ட திருத்தம், மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் யோசனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது இப்போது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கரு வந்து கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மருத்துவமனை, அந்த சம்மந்தப்பட்ட மருத்துவமனைக்கு உத்தரவிட்டாங்க இல்லையா, அவங்க அந்த ஒரு சிறுமியை சோதித்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, இப்போ இவங்களால இந்த ப்ரெக்னென்சியை ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால் நம்ம கலைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னும் பின்னும் முரணாக இருக்குது. சரியா, ஸோ இதை பற்றி ஒரு சட்டத்திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் சட்டத்திருத்தம் மேற்கொள்ள ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு அவங்க என்ன மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லுவாங்க. சரியா, ஓகே, அடுத்து வந்தோம்னா, ஸோ மீன் உற்பத்தி இந்திய அளவில் தமிழகம் முதலிடம். ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் இருக்குது இல்லையா, ஐசிஏஆர், ஓகே, அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதில் ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடிய சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதில் வந்து மீன் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழகம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. சரியா, அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.85 லட்சம் டன் மீன் உற்பத்தியை மேற்கொண்டு குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழகம் முதலிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன ரிப்போர்ட்டை யார் வெளியிட்டால்
யார் ஃபஸ்ட்டு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ நமக்கு இன்டெப்த்தாக தேவையில்லை. சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான் நினைக்கிறேன். முக்கியமான செய்திகள் நம்ம நாலு விஷயத்தில் சந்திக்கலாம். ஓகே.